நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிறரின் உணர்வுகளை மதிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. குடும்பம் உறவுகளுக்கு இவங்க முதன்மை தருவாங்க. குடும்ப நலனுக்காக எதையும் தியாகம் செய்ய இவங்க தயங்க மாட்டாங்க. நெருங்கியவர்களை காக்கக்கூடிய இயல்பு இவங்க கிட்ட இருக்கு. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பாதுகாப்பாக இவங்க இருப்பாங்க. சந்திரன் இவர்களின் அதிபதி என்பதால மனநிலை அடிக்கடி மாறும். ஒரே நாள்ல பல உணர்வுகள் இவங்களுக்கு வரலாம். மற்றவர்களை பார்த்து கரிசனையுடன் நடக்கும் இயல்பு இவங்களுக்கு இருக்கு. பழைய விஷயங்களையும் நுணுக்கமாக நினைவில் வச்சிருப்பாங்க. சிறிய விஷயங்களையும் இவங்க மறக்க மாட்டாங்க. வெளிப்படையாக கோபப்பட மாட்டாங்க. உள்ளுக்குள் அதிகம் சிந்திப்பாங்க இவங்க. ஒருவரை நம்பினால் முழுமையாக இவங்க நம்புவாங்க. ஆனால் நம்பிக்கை உடைந்தால் மிகவும் பாதிக்கப்படுவாங்க. தங்கள் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களை கவனித்து வளர்ச்சிக்காக இவங்க பாடுபடுவாங்க. ஒரு விஷயம் தவறாக இருக்கிறது என்பதை முன்கூட்டியே உணரக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே, இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல. ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்கவலை காணல் நீராக மறைய போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 4வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி. கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதங்க, பூசங்க, ஆயுள்யங்க. இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க. கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க. சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க. தைரியமா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க. கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்க. குரு பகவானின் அருளால கடகம் ராசிக்காரர்களுக்கு
தீபாவளி திருநாளிலிருந்து வாழ்க்கை பிரகாசமாய் இருக்க போகுது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி திருநாளில் உருவாகும் சூரியன் மற்றும் குருவின் கேந்திர திருஷ்டி யோகம் சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. சூரிய பகவானாலும் குரு பகவானாலும் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமா மாறப்போகுதுங்க. கேந்திரம் என்றால் வாழ்க்கையின் 4 மூல திசைகளான தன்னம்பிக்கை, குடும்பம், உறவுகள், தொழில். இந்த 4 திசைகளில் சூரியனும் குருவும் ஒரே கோணத்தில் பார்வை கொடுக்கறாங்க. பிரபஞ்சத்துடைய ஒளி ஞானம் இரண்டும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையுடைய 4 திசைகளையும் ஒளியால் நிரப்ப போகுதுங்க. சூரியன் துலாம் ராசியில் இருக்கிறதுனால அது 4ஆம் பாவமான வீடு, மன அமைதியை குறிக்குதுங்க. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறதுனால அது 11ஆம் பாவமான நட்பு, ஆதரவு, கனவு, நிறைவேற்றத்தை குறிக்குதுங்க. இதுவரை தாங்கின துன்பங்கள் ஒரு தெய்வீக முடிவுக்கு வரப்போகுதுங்க. குருவின் பார்வை நட்பேறு பாவத்தில் இருக்கிறதுனால மனதில் இருந்த தடைகள் நீங்க போகுது. 4ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறதுனால மனதுக்கு மீண்டும் வெளிச்சம் கிடைக்க போகுது. குடும்பம், தொழில், பொருளாதாரம், உறவுகள் ரீதியாக எல்லாம் சேர்ந்து உயர்வை நோக்கி நகரப் போகிறீர்களுங்க. மன அமைதி, குடும்ப பலம், தொழில் பலம், தெய்வ வழிபாடு, பரிகாரம் போன்ற பலன்களை பற்றி நம்ம விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. கடந்த சில வருடங்களாக மன அழுத்தம், பொருளாதார பிரச்சனை, உறவுகளில் குழப்பம் என ஒரே சமயத்தில் உங்களை அழுத்திய கஷ்டங்கள் இனி மாறப்போகுது. இந்த தீபாவளி உங்களுக்கு ஒரு அதிசய திருப்பமாக மாறப்போகுதுங்க. கடகம் ராசிக்காரர்கள் மனசார வாழ்த்துவார்கள், மனசார பேசுவாங்க. தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. இந்த யோகத்தால குடும்ப அமைதி திரும்பும், பொருள் வளம் அதிகரிக்கும், மன அமைதி உண்டாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலிக்க ஆரம்பிக்கும். நீங்க ஆசிர்வதிக்கப்பட போறீங்க. பொருளாதார பலன் அதிகரிக்கும், சேமிப்பு உயரும், சொத்து தொடர்பான விஷயங்கள் சீராகும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் தீரும், நிலம் வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்கு, வீட்டில் மகிழ்ச்சி தங்கும், தடைபட்ட சுபகாரியங்கள் நடக்கும், பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க, திருமண யோகம் கைகூடி வரும், வேலையில மதிப்பு உயர்வு வரும், புதிய திட்டங்கள் கிடைக்கும், மாணவர்கள் கல்வியில சிறப்பான பலன் பெறுவாங்க, வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்கும், கடந்த கால வருத்தங்கள் மறையும், தியானம் யோகா மூலம் தெளிவு கிடைக்கும், ஆரோக்கியம் மேம்படும், உற்சாகம் நம்பிக்கை திரும்பும். கடந்த 2-3 வருடங்களாக குடும்பத்தில் குழப்பம், சண்டை, பிரிவு, பொருள் பற்றாக்குறை, மன அழுத்தம், உறவுகளில் பிரிவு போன்ற சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க. குரு 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத ஆதரவை நீங்க பெற போறீங்க. உங்களை குறைவாக நினைத்தவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் கடைசி நேரத்தில் நீங்கள் வெற்றி பெற போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, நீங்க கற்பனை வளம் மிக்கவங்க. இந்த மாதம் காரியங்களை தைரியமாக செய்து முடிக்க போறீங்க. மேலும் உங்கள் எண்ணங்களை தைரியமாக வெளிப்படுத்த போறீங்க. அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை நீங்க உயர்த்தி கொள்ள போறீங்க. தன்னம்பிக்கையுடன் காரியத்தை செய்து முடிக்க போறீங்க.
சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்கிற பழமொழிக்கேற்ப அனைவரிடமும் பக்குவமாய் பேசி பழகி உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள போறீங்க. மற்றபடி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். உங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும். சமூகத்துல உயர்ந்தவர்களின் நட்பு தானாகவே கிடைக்கும். சுறுசுறுப்புடன் நீங்க இயங்க போறீங்க. உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்கள் அலுவலக போக்கில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது உண்மைங்க. உங்கள் பணிகளில் நீங்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது அவசியம். பணியில் இருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல் இருக்கவே இருக்காது. வியாபாரிகளுக்கு பெரும் முன்னேற்றம் இருக்கும். பணம் புழக்கும் இடங்களில் உங்களுக்கு நம்பிக்கையுள்ளவர்களாகவே அமர்ந்திருப்பது மிகவும் முக்கியங்க. உங்கள் நேரடி கவனமும் அடிக்கடி இருந்து வருவது நல்லதுங்க. போட்டி நிறுவனங்களின் எதிர்ப்புகள் பலமாகவே இருக்குமாயினும் உங்கள் சமயோஜித புத்தியால் சமாளிப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாயினும் படிப்பில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம். அரசின் கல்வி சலுகைகள் கிடைப்பதில் கூட சிரமங்கள் ஏற்படக்கூடும். அதற்கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது. சிலர் மேற்படிப்பை தொடர முடியாமல் வாய்ப்புகளை தேடவும் முயற்சிப்பாங்க. கலைத்துறையினருக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை பெற முடியும். மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசுவதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தவறினாலும் வாய்ப்புகள் கையிலழுவி போயிருங்க. அரசு துறையினருக்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுக்களை பெறுவது அவசியங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. பெண்களுக்கு இதுவரை பல காரணங்களால் தள்ளிப்போனி வந்த திருமணம் இனி வரக்கூடிய காலங்களில் இனிதே நடைபெறப் போகுது. மறைமுக சேமிப்புகளில் ஓரளவு பணம் சேரப்போகுது. பூர்வீக சொத்து மூலம் சிலருக்கு தனவரவு ஏற்படக்கூடும். உடல் நலத்தில் மிக அதிகம் அக்கறை செலுத்துவது நல்லது. முக்கியமாக வயிறு மற்றும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க. நேரத்துக்கு தூங்குங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடகம் ராசிக்காரங்க காலதீஸ்வரரை வழிபாடு செய்கிறது சங்கடங்கள் தீர உதவுதுங்க. யாரையும் நீங்கள் நம்பக்கூடாதுங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. ரகசியங்களை காக்கணும். சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது நல்லதுங்க. உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய உறவுகள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. பெருமாளை பிடிக்குமென்றால் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே
சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க. பணக்காரர்களா இருக்கிறவங்க எல்லாரும் தனக்கான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கிறாங்க. ஆனா மற்றவர்கள் எல்லாம் வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடகம் ராசிக்காரங்க நெட்வொர்க்கை உருவாக்க வேண்டுங்க. பணம் உங்களுக்காக உழைக்க வேண்டுங்க. அதுதான் கடகம் ராசிக்காரர்களுக்கான மூல மந்திரமா இருக்குதுங்க. இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய கடகம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை விட்டு தூரமா வாழும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இவங்க மனசு ஊர்ல இருக்கும். ஆனா இதை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேரு இருந்துட்டு இருக்காங்க. கடந்த காலங்கள்ல நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க எடுத்த முடிவுகள், பேசிய வார்த்தைகள், சேர்ந்த நபர்கள், எண்ணிய எண்ணங்கள் மூலமாகத்தான் நல்லது கெட்டதெல்லாம் இவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 190% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுதுங்க. கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் உங்க மனசுல ஏற்பட போகுதுங்க. காரிய வெற்றியால மனசுல சந்தோஷம் உண்டாக போகுதுங்க. இருக்கும் இடத்தை விட்டு வெளியில சென்று தங்க நேரிடலாங்க. அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க. வீட்டு வேலைகளை எளிமையா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. பெண்களே, தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பா இருக்க போகுதுங்க. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டம் தீட்ட போறீங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமாய் இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வேலை பற்றிய கவலை நீங்க போகுதுங்க. நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க.
குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். நிதானமா பொறுப்பா செயல்படுங்க. கணவன் மனைவி அனுசரித்து செல்றது நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டி இருக்குங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்றது நன்மை தருங்க. விளையாட்டுக்கள்ல கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க. கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்பட போறீங்க. வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. தூரதேச பயணம் நீங்க மேற்கொள்ள போறீங்க. அரசியல்வாதிகள் வாக்கெடுக்கும் போது கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாத இடங்கள்ல நிறைய நீங்க பேச வேண்டாங்க. கவனமா இருங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.